ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்குமா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா பே பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற டவுட் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க, மெசேஜ்லேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டியில் ரூல் 14A அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டேக்ஸ் அமௌண்ட், நீங்கள் கட்ட போகிற டேக்ஸ் அமௌண்ட் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கீம் ரூல் 14A கீழே வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு 3 நாளுக்குள்ளே வந்துடும். ஒரு நாள் ஒரு 1 ஹவருக்குள்ளே நிறைய பேர் கிடச்சிருக்கு. நாங்களும் ஜிஎஸ்டி பண்ணுறோம், வேண்டாம் சொல்லுங்கள். சொல்ல வந்தேன். ஓகே, வந்து ஜிஎஸ்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். பட் வந்து எனக்கு நான் அமேசான் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டேன், ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு சேல் கூட நடக்கலை. ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு சேல் கூட வரல. நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. எனக்கு வந்து சேல் நடக்கவே இல்லை. நான் பே பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எனக்கு சேல் வந்து 0, சேல் நடக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து 300லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது கம்மியாக மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாரும் சார்ஜ் பண்ணுறதில்ல. 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நில் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேல் ஆச்சு அப்படின்னா சேலை பொறுத்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டேக்ஸ் அமௌண்ட் நீங்கள் பொருள் வாங்கும் போதே ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்து ஜிஎஸ்டி உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கினீங்கன்னா அடுத்து நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சேல் நடக்கலாலுமே நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். சேல் ஆச்சுன்னா என்ன சேல் அமௌண்ட்டோ நம்ம அதை ஜிஎஸ்டி ரிட்டர்னாக மாதம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமலே விட்டுறாங்க மாதம். அப்படி ஆச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆகிடும். அடுத்து நம்ம ஃபைன்லாம் பே பண்ணி தான் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி கரெக்டாக ஃபைல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா?